ஓகே, ஸோ அன்பாக்சிங் தான். ஸோ ஸ்ரீனி பீட்டா அவர்கிட்டருந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சசரிஸ் இது வரைக்கும் நான் பர்ச்சேஸ் பண்ணி வீடியோ போட்டதில்லை, அதாவது குளத்தூர்லேருந்து வாங்கி போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அன்பாக்சிங் வந்து ஆக்சசரிஸ் பண்ணது கிடையாது. அதே மாதிரி ஸ்ரீனி அவர்கிட்ட நம்ம எப்பயுமே பீட்டாஸ் மட்டும் தான் எடுப்போம். அது வந்து தெர்மாகோல் பாக்ஸில் வரும். ஸோ இந்த தடவை வந்து கார்போர்ட் பாக்ஸு. ஸோ எப்படி இருக்குது பேக்கிங் அப்படின்றதும் இந்த தடவை நம்ம பிரித்து பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ வழக்கம் போல் ஹேண்டில் வித் கேர், லைவ் ஃபிஷ்ஷு, உள்ள கிளாஸ் இருக்குது, எல்லா ஸ்டிக்கரையும் வந்து ஒட்டியிருக்காங்க. ஸோ உள்ளே பிரித்து எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கிறதும் நான் தான், கட்டிங் பண்ண வேண்டியதும் நான் தான். ஸோ ஒரே கையில் பண்ண முடியாது, அதனால் கட் பண்ணி மட்டும் வச்சுட்டேன், இன்னும் பிரித்து பார்க்கல. ஸோ நான் வந்து லாஸ்ட்டாக பெங்களூர் போயிருந்தப்போ அவர்கிட்ட வந்து ஒரு காப்பர் மேல் பார்த்துருந்தேன், நல்லா இருக்குன்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மேல் வந்து எனக்கு போட்டிருக்காரு. சரிங்களா, ஆக்சசரிஸ் தான் எனக்கு வாங்கியிருந்தேன். ஸோ மேல் வந்து அவர் போட்டிருக்காரு. ஸோ உள்ளே எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்ப்போம். ஸோ இது உள்ளே என்ன இருக்குன்றதை நான் கிளியராக சொல்லிடுறேன். இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பீட்டாக்கு தேவையான செட்டு. சரிங்களா, பீட்டாக்கு என்னென்ன ஆக்சசரிஸ் தேவைப்படுமோ அது எல்லாமே இருக்குது. ஓகே, டைட் ஃபிட்டிங்காக உள்ளே வச்சுருக்காரு. ஓகே, பிரிச்சாச்சு. ஸோ இது டேமேஜ் ஆகிடும் அப்படின்றதுக்காக சுற்றி வந்து அட்டையை போட்டு சுற்றி டேப் அடிச்சிருக்காரு. ஏன்னா இது கொஞ்சம் பிரேக் ஆகிற ஐட்டம் தான். ஸோ அதனால் ஃபுல்லாக அட்டையை தூக்கி வச்சுருக்காரு. இது வந்து 30 ml பிப்பட்டு. எனக்கு வந்து இது என்ன யூஸ் ஆகும் அப்படின்னா, நான் டாஃப்னியா பேக் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ் ஆகும். ஆல்ரெடி ஒரு பிப்பட் வச்சுருக்கேன். ஸோ 2 பிப்பட் இருந்துச்சுன்னா நாங்கள் 2 பேரும் வந்து சேர்ந்து பேக் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து நல்லா யூஸ் ஆகும். 2 பேர் தான் பேக்கிங் பண்ணுவோம். ஸோ இப்போ கொஞ்சம் டாஃப்னியா பேக்கிங் எனக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக ஒரு 30 ml பிப்பட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்டா நெட்டு. இது வந்து சின்ன நெட்டு, பீட்டா கப்பி, அதுக்கு மட்டும்தான் வந்து செட் ஆகும். ஸ்ட்ரிம்ஸ் வேணால் பிடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன நெட்டு ஒன்று வாங்கியிருக்கேன். நான் இது வரைக்கும் என்கிட்ட நெட்டே கிடையாது, பீட்டா எல்லாம் கையில் தான் பிடிப்பேன். ஸோ ஒரு நெட்டுமே வந்து வாங்கியிருக்கோம், இனி நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, அடுத்து பார்ப்போம். ஆர்டிமியா செப்பரேஷன் நெட்டு. ஆக்சுவலாக இதுதான் எனக்கு வந்து மெயினாக தேவை. அவரை வந்து தொல்லை பண்ணிகிட்டு இருந்தேன், எப்போ கொரியர் போடுவீங்கன்னு கேட்டு. ஸோ இது எதுக்கு எனக்கு தேவை அப்படின்னா, டாஃப்னியா வந்து என்கிட்ட பெரிய சைஸ் சின்ன சைஸ்னு இருக்கும், அடல்ட் டாஃப்னியா ஸ்மால் டாஃப்னியான்னு. ஸோ டாஃப்னியா சைஸை வந்து நான் பிரித்து குட்டிங்களுக்கு, புதுசாக பிறக்கிற குட்டிங்களுக்கு வந்து நான் இந்த நைஸ் டாஃப்னியா வந்து போடணும். ஸோ நைஸ் டாஃப்னியாவை செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுக்காக நான் ஆர்டிமியா நெட்டு வாங்கியிருக்கேன். சரிங்களா, இது வந்து ஆர்டிமியா செப்பரேஷன் நெட்டு. இது வந்து 350, எம்ஆர்பி 500 போட்டிருக்கா, 350. இது ப்ரைஸ் எல்லாமே நிறைய ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ப்ரைஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ என்னென்ன ரேட்டு அப்படின்றத டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது மெயினான ஐட்டம் எனக்கு. ஓகே, 2 பாக்ஸ் இருக்குது. இன்னும் என்ன நான் எடுக்கலனே தெரியலையே. இதில் எப்படியும் ஃபிஷ்ஷு தான் இருக்கும், தெர்மாகோல் பாக்ஸு. பேக்கிங்கே நிறைய செலவு பண்ணுவார் போல இருக்குது. ஓகே, எடுக்க முடியலை. ஒன்றையும் கட் பண்ணுறதுக்கே டைம் ஆகுது. ஐயோ, ஒரு சைடு கட் பண்ணல, பரவாயில்ல. ஓகே, உள்ள போயிடுச்சு. பீட்டாக்கான ஃபுட்டு, ட்ரை டியூபிஃபெக்ஸ் வார்ம்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே, எப்படி இருக்குன்றதை பிரித்து பார்த்துருவோம். உள்ளே சீல் பண்ணியிருப்பான் நினச்சேன். ஓகே, நல்லா இருக்குது. டியூபிஃபெக்ஸ் கேக்குன்னு சொல்லலாம் இதை. ஆக்சுவலாக டாஃப்னியா ஒரு சில நேரம் எனக்கு வராது, அந்தளவுக்கு நிறையா வராது. அப்போல்லாம் பில்லட்டு போடுவேன். ஸோ அந்த டைமில் இந்த கேக்கை போட்டு நம்ம சமாளிக்கலாம். ஓகே, பில்லட்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் கேக்கு. ஸ்பெஷல் ஃபீடாக கொடுக்குற அளவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ணது கிடையாது. பில்லட்டுக்கு பதில் இது வேணால் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, இது சின்ன பாக்ஸ் தான். என்ன பிராண்ட் இது? உசாக்கி, நல்ல பிராண்டு. ஓகே, ஆக்சுவலாக இந்த தெர்மாகோல் பாக்ஸ் மூவ் ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த ப்ராடக்டெல்லாம் இந்த பாக்ஸில் போட்டிருக்காரு. தெர்மாகோல் பாக்ஸ் வர டேப் கட் பண்ணணும், அதுக்குள்ளே இருட்டிடும் போல். டஸ்கர். ஓகே, டஸ்கர் வந்து ஒரு நல்ல பிராண்டு. இதையும் கப்பிக்கு பீட்டாக்க போடுற மைக்ரோ பில்லட். இது ரொம்ப சின்ன சைஸ் பில்லட்டு. ஒரு 1 month பீட்டா பேபி, 1 month கப்பி குட்டிங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து போடலாம். ஓகே, இது யூஸ் ஆகும். வேறு சின்ன பிப்பட், இது ஃபீடிங்க்கு யூஸ் ஆகும். ஆக்சுவலாக எனக்கு விஷுவலைஸாகவும் இது நல்லா யூஸ் ஆகும். ஸோ வீடியோவுக்கு வந்து நம்ம அப்படியே ஃபீட் பண்ணி நம்ம டேங்க்கில் வச்சு எடுத்தோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன பிப்பட்டில். இது 5 ml பிப்பட்டு. இதெல்லாம் கப்பிக்கு ஃபீட் பண்ணி வீடியோ எடுத்தால் நல்லாயிருக்கும். நான் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.
அதுக்கப்புறம் காலி டப். இன்னொன்று எதுவும் இருக்குது. ஓகே, ஸோ அவர்கிட்டயே கால் பண்ணி கேட்டுட்டேன் இது என்னன்னு. இது ஆக்சுவலாக குழாயில் போடுறது வாட்டரோட ஃபோர்ஸை வந்து நமக்கு கம்மி பண்ணும். இது பார்த்தோன்னே அதுதான் எனக்கு தெரியுது. பட் அக்வேரியமில் வேறு எதனா யூஸ் இருக்கான்றதுக்காக அவர்கிட்ட கால் பண்ணி கேட்டேன். இது என்ன யூஸ்ன்றதை நான் காட்டுறேன். ஸோ ஆர்டிமியா செப்ரேஷன் பண்ணுறப்ப நம்ம குழாயில் தான் போய்ட்டு வந்து வைக்கணும். ஸோ வாட்டர் ஃபோர்ஸ் தான் நமக்கு வந்து செப்பரேட் பண்ணி தரும், எக்ஷெல்லையும் ஆர்டிமியாவும். இல்லை டாஃப்னியா அடல்ட்டு இல்லை டாஃப்னியா குட்டி, அதை செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி வாட்டரில் வந்து வைக்கணும். ஸோ அந்த ஃபோர்ஸை குறைக்கிறதுக்கு தான் இது. ஸோ இது ஒரு செட்டு. இதெல்லாம் எனக்கு புதுசாக தான் இருக்குது. ஓகே, அவ்வளோதான் டப்பா, வேறு எதுவும் இல்லைல்ல. அடுத்து தர்மாகோல் கட் பண்ணணும். எல்லாம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்ப்போம். இதில் வந்து ஒரே ஒரு மேல் இருக்குது சரிங்களா. நமக்காக ஒரு சில ஐட்டமும் அவர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காரு. பெரிய கவரில் போட்டிருக்காரு, காப்பர் மேல். சரி, ஒரு டேங்க்கில் போட்டு எப்படி இருக்காருன்ற விஷுவலுமே நான் எண்டில் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, பயங்கரமான சேஃப் பேக்கிங். ஆனால் இவ்வளோ ஆக்சசரிஸ் நான் வாங்கினது இல்லை ஒரே நாளில். இது ஆக்சுவலாக செட்டு அப்படியே பீட்டாக்கு கப்பிக்கு ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம சேர்த்து வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கான பர்ச்சேஸு. ஸோ பீட்டா அண்டு அதோட ஆக்சசரிஸு. இது ஃபுல் செட்டு நல்ல யூஸ் ஆகும். நம்ம ஒன்று ஒன்றையும் வந்து அருமையாக யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு இப்போ மெயினாக தேவைப்பட்டது வந்து செப்பரேஷன் நெட்டு தான். ஸோ இது வரைக்கும் கையில் தான் ஃபிஷ் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ எப்படி இருக்குது நெட்டில் எடுக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி டபுள் இருக்க ஸ்டிம்ப்லாம் பிடிக்க முடியலை, அதுக்கும் இந்த நெட் யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த டஸ்கர் ஃபுட் எப்படி இருக்குன்றதையும் வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் போடுறேன். இது எல்லாமே ஸ்ரீனியாவட்டேருந்து வாங்கினது. இது மட்டும் எங்கள் வீட்டு பொருள். அதை தூர வச்சுருவோம். ஸோ இது எல்லாமே அவர்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணது. ஆக்சுவலாக வந்து பேக்கிங்லாம் வந்து ஆச்சரியமாக இருக்குது. என்னை தவிர எல்லாருமே வந்து பேக்கிங்க்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் வந்து பேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நல்லா பக்காவான டைட் பேக்கிங்கு. இந்த தர்மாகோல் பாக்ஸே வந்து 80-100 அந்த ரேஞ்சில் தான் இந்த பாக்ஸோட ப்ரைஸே வரும். சரி, ஓகே. ஸோ இந்த அன்பாக்சிங் அவ்வளோதான். ஸோ எண்டில் இந்த ஃபிஷ்ஷை வந்து கிளாஸ் டேங்க்லேயும் போட்டு காட்டுறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணுச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.